வணக்கம். livechennai.com வீவர்ஸ். நமது தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக மிகச்சிறிய ரயில் நிலையங்கள் என்று இந்திய ரயில்வேயால் தனியாக ஒரு பட்டியல் வகைப்படுத்தப்படவில்லை என்றாலும், மிக குறைந்த உள்கட்டமைப்பு, மிக குறைந்த பயணிகள் வருகை, ஒரே ஒரு நடைமேடை மற்றும் வெறும் பேசஞ்சர் ரயில்கள் மட்டுமே நின்று செல்லும் தமிழ்நாட்டின் 10 மிகச்சிறிய கிராமப்புற மலைப்பாதை ரயில் நிலையங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த பட்டியலில் 10வதாக உள்ள ரயில் நிலையம் காட்டுப்பாக்கம் பாலூர் ரயில் நிலையம். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு எல்லையில் அமைந்துள்ளது. அரக்கோணம் முதல் செங்கல்பட்டு வழித்தடத்தில் உள்ள பாலூர் போன்ற நிலையங்கள் மிக மிக குறைவான வசதிகளுடன் மிகச்சிறிய நிலைய கட்டடத்துடன் செயல்பட்டு வருகின்றன. இந்த பட்டியலில் 9வதாக மண்டிவாக்கம் நந்தியம்பாக்கம் ரயில் நிலையம். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. சென்னை புறநகர் மின்சார ரயில் பாதையில் கும்மிடிப்பூண்டி வழித்தடம் இருந்தாலும் உள்கட்டமைப்பு ரீதியாக பயணிகளின் எண்ணிக்கை மிகச்சிறிய கிராமப்புற தோற்றம் கொண்ட ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த பட்டியலில் 8வதாக மாத்தூர் ரயில் நிலையம். இது புதுக்கோட்டை எல்லை பகுதியில் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ளது. திருச்சி காரைக்குடி கார்டிங் பாதையில் அமைந்துள்ள மிக குறைந்த உள்கட்டமைப்பு கொண்ட ஒரு சிறிய ரயில் நிலையமாகும். இந்த பட்டியலில் 7வதாக லத்திகாடி ரயில் நிலையம். இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகச்சிறிய ரயில் நிலையமாகும். சேலம் கரூர் வழித்தடத்தில் இருக்கும் மிகச்சிறிய மற்றும் புதிய கிராமப்புற ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த பட்டியலில் 6வதாக உண்ணமாலை கடை எரணியல் அருகிலுள்ள சிறிய நிறுத்தங்கள். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வீரணி ஆலூர் போன்ற நிலையங்கள் மிக குறைந்த நீளமுடைய ஒற்றை நடைமேடையை கொண்டவை. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இங்கு நிற்பதில்லை. உள்ளூர் பேசஞ்சர் ரயில்களுக்கான ஹால்ட் நிலையங்கள் மட்டுமே இந்த ரயில் நிலையத்தில் அமைந்துள்ளது. இந்த பட்டியலில் 5வதாக பரனூர் ரயில் நிலையம். இது சென்னை புறநகர் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் அல்லது எழும்பூர் போன்ற பெரிய நிலையங்களுடன் ஒப்பிடும் பொழுது இது மிக குறுகிய பரப்பளவை கொண்ட ஒரு சிறிய புறநகர் ரயில் நிலையமாகும். பெரும்பாலும் மஹிந்திரா ஓல்டு சிட்டி ஊழியர்கள் மட்டுமே இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 4வதாக நதிக்குடி ரயில் நிலையம். இது மானாமதுரை விருதுநகர் பாதையில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தென் தமிழகத்தின் மிக குறைந்த மக்கள் நடமாட்டமும் வசதிகளும் கொண்ட மிகச்சிறிய ரயில் நிலையமாகும். பேசஞ்சர் ரயில்களுக்கான ஒரு முக்கிய நிறுத்தமாக மட்டுமே இந்த நதிக்குடி ரயில் நிலையம் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வதாக மல்லூர் ரயில் நிலையம். இது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சேலம் கரூர் பாதையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமப்புற ரயில் நிலையமாகும். பெரிய உள்கட்டமைப்புகள் ஏதுமின்றி சுற்றியுள்ள கிராம மக்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் மிக எளிமையாக காட்சியளிக்கும். இந்த பட்டியலில் 2வதாக தோவாளை ரயில் நிலையம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி நாகர்கோவில் பாதையில் அமைந்துள்ள இந்த ரயில் நிலையம் மிகவும் சிறியது. இங்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் ரயில்கள் மட்டுமே நின்று செல்லும். ஒரு சிறிய சிங்கிள் பிளாட்பாரத்தை மட்டுமே இந்த ரயில் நிலையம் கொண்டுள்ளது. இந்த பட்டியலில் 1வதாக ஊட்டி மலைப்பாதை ரயில் நிலையங்கள். நீலகிரி மலை ரயில் பாதையில் உள்ள இந்த நிலையங்கள் மிகச்சிறிய பரப்பளவிலும் பழமையான மரபு மாறாமலும் பேணப்பட்டு வருகின்றன. லவ்டேல் என்றழைக்கப்படும் இந்த நிறுத்தம் ஊட்டிக்கு அருகில் உள்ள மிக அமைதியான மிகச்சிறிய அழகிய ரயில் நிலையமாகும். கெட்டி என்றழைக்கப்படும் இந்த நிலையம் சுற்றிலும் பள்ளத்தாக்குகள் சூழ்ந்த மிக குறைந்த பயணிகள் பயன்படுத்தும் ஒரு சிறிய தங்குமிடம் போன்ற நிலையமாகும். அரவங்காடு என்ற நிறுத்தம் வெலிங்டன் மற்றும் குன்னூருக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள சிறிய மலைப்பாதை நிலையமாகும். இவை அனைத்தும் இந்திய ரயில்வேயின் வருவாய் மற்றும் பயணிகள் வருகையின் அடிப்படையில் NSG 6 நான் சப்பர்பன் கிரேட் 6 அல்லது ஹால்ட் F கிரேட் பிரிவின் கீழ் வரும் சிறிய ரயில் நிலையங்களின் உதாரணங்களாகும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.